ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எனக்கான விடிவு காலம் எப்போ வரும், நான் நினச்சதெல்லாம் எப்போது நடக்கும்னு எதிர்பார்த்து ஏங்கி காத்துக்கிட்டு இருந்த உனக்கான வாழ்க்கையில தான் இப்போது வெற்றிகரமான விடியல் வந்துருச்சு. நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு அழகாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்க தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்துட்டேன். இத்தனை நாளா நீ அழுததெல்லாம் போதும். இப்போது உன் கஷ்டகாலத்தை முடிவுக்கு கொண்டு வர இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்துட்டேன். நான் சொல்கிறத முழுசாக நீ கேட்டு முடிக்கிற வரைக்கும் மறுபடியும் நான் இங்கேயே தான் உனக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். எப்போவுமே எல்லாரையுமே முழுசாக நம்புகிறனே, இந்த வராகி அம்மாவை ஏன் நம்ப மறுக்கிறாய்? உனக்குள்ள என் மேலே நம்பிக்கை இருக்குது, நல்லதை செய்வேன்ற எண்ணம் இருக்குது. ஆனாலும் பல சமயங்களில் நீ யோசிக்கிறதும் பயப்படுறதையும் பார்க்கும்போது உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையோன்னு தானே என்ன தோணுது? நான் உனக்காக எல்லாத்தையும் செய்வேன், எல்லா நல்லதையும் செய்வேன்ற எண்ணம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா நீ எதுக்காக கவலைப்படுற? உன்னுடைய கவலைகளை போக்கும் சக்திசாலியாக இந்த தாயம் இருப்பேன் என்பதை மறந்துவிடாதே என் செல்லமே. உனக்கு தாயாக நான் இருந்து நீ நினச்ச காரியத்தை எல்லாம் நிச்சயமாக நடத்தி முடிப்பேன். என் பிள்ளையான நீ கஷ்டப்படும் போது என் மனசு அதை தாங்கிக்குமா என்ன? எப்பவுமே எதிரியிடம் கூட சமரசமாகி சண்டை போடாமல் இருக்கலாம். ஆனால் காரியவாதியை மட்டும் ஒருபோதும் நம்பி உறவை தொடராதே. ஏன்னா அவன் ஏதாவது ஒரு கணக்கு போட்டு தான் உன்கிட்ட வந்து பேசுவான், இல்லை உன்கிட்ட சண்டை போட்டு விலகுவான். அப்படி காரியத்துக்காக மட்டும் தேடி வரும் காரியவாதியை நீ ஒருபோதும் நம்பி விடாதே என் செல்லமே. வாழ்க்கையில் சில நேரங்களில் தோல்வி உனக்கு வரதான் செய்யும். தோற்றாலும் நம்பிக்கையோடு நீ இருக்கணுமே தவிர யாரையும் மறுபடியும் நம்பி போய் தோத்துடக்கூடாது. எப்போவுமே இந்த வராகி அம்மா என்ன நம்பு. நான் உனக்கான விஷயங்களை செஞ்சு தரும்போது அதை சிறப்பாய் செஞ்சு முடிக்க முடியும்னு நீ ஒன்றை நம்பு. அடுத்தவங்கள நம்பி போனீனா ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சுமேன் செல்லமே. கருவளையம் சுமந்துக்கிட்டு இருக்க உன் கண்களில் இருக்கக்கூடிய கனவு என்னன்னு இந்த வராகி அம்மா எனக்கு தெரியும். நீ சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா உன் புற அழகும் அக அழகும் சேர்ந்தே கெட்டு போயிடும். முதல்ல இந்த வராகி தாய் என்ன நம்பு. நான் உனக்கான நல்லதை செய்வேன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு. விதிக்கு ஏற்றார் போல உன்னை மாற்றிக்க தான் முடியுமே தவிர விதியை மாற்ற உன்னால் முடியாது. அதனால் என்ன விஷயம் நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாரான பிள்ளையாக நீரு. என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் நீ யார் மீதும் கோபப்படாதே என் செல்லமே. ஏன்னா சில துரோகிகளும் சில கெட்டவர்களும் உன்னை பலவீனமாக்குறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சு உன்னை கோபப்படுத்தி நீ வார்த்தைகளை பேசும்படி செய்து அவங்க நல்லவங்க போல காட்டிக்குவாங்க. யாருக்கும் தெரியாமல் ஏதாவது வார்த்தைகளை உன்கிட்ட பேசி உன்னை தூண்டி விட்டு நீ கத்தும் போதும் கோபப்படும் போதும் அடுத்தவங்க கிட்ட உன்னை காட்டி பாருங்க அவங்க எப்படி சண்டை போடுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, கத்துறாங்க, கோபப்படுறாங்கன்னு உன்னை கெட்டவனாக மாற்றுவதற்கு செய்யும் சதி வேலைகளை எல்லாம் சீக்கிரமே புரிஞ்சுக்கோ. நீ நினச்சது நடக்கணும், உன் எண்ணங்கள் ஈடேறணும்னா எப்போதுமே நல்ல எண்ணங்களை மட்டும் மனசில் வைக்க கற்றுக்கோ. உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் நான் நடத்துவேன் என் செல்லமே. துரோகிகள் மீது நீ நம்பிக்கை வச்சு ஏமாந்துட்டோமே நினச்சி வருத்தப்படாத. நீ நம்பிக்கை வச்சதுனால தானே இப்போ அவங்கள ஏமாற்ற முடிஞ்சுது. அவங்க ஏமாத்தினதன் மூலமாக அவங்க துரோகின்றதையும் நீ கண்டுபிடிச்சிட்ட. நீ பெருசாக ஏமாற வேண்டியதை இந்த அளவில் சிறுசாக உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துருக்கேன். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்கிறது போல நீ பெருசாக ஏமாற வேண்டிய சூழ்நிலை இந்த மட்டில் நான் உன்னை காப்பாற்றிட்டேன். நீ எப்போதும் கவனமாக இரு. உன்னை கொல்றதுக்குன்னு பெருசாக ஆயுதம் எதுவும் தேவையில்லை. பாசங்கிற பேரில் வேஷம் காட்டினாலே நீ அவங்கள முழுசாக நம்பி ஏமாந்து போய் எல்லாத்தையும் உளறி வச்சிடுற, ஏதாவது செஞ்சு ஏமாந்து போயிடுற. இனிமேலாவது உண்மையான பாசம் காட்டுறவங்க யாரு, பொய்யா வேஷம் போடுறவங்க யாருன்றத புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு புத்திசாலி பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. உன்கிட்ட தேவை இருக்குன்னா துரோகி கூட நண்பனா மாறி உன்னை தேடி வருவான். ஆனால் தேவை முடிஞ்சிச்சுன்னா நண்பன் கூட துரோகியாக மாறி உன்னை விட்டு விலகி போவான். இதுதானே இந்த உலகம். நீ யாருக்கும் தேவைப்படக்கூடிய பொருளாக இருக்காம எல்லாரும் தேடி வரக்கூடிய அற்புதமான மனசு கொண்ட நல்ல பிள்ளையாக இருந்துவிடு. யாருடைய காரியத்தையும் செஞ்சுக்கக்கூடிய காரியவாதிகளுக்கு கைக்கூலியாக நீ இருக்காதே. யாருக்கு நல்லது செய்யணும்னு உனக்கு தோணுதோ செய்யு.
இல்லை அவங்க காரியத்துக்காக தான் நம்மளை தேடி வர்றாங்க, தேவைக்காக தேடி வர்றாங்கன்னு தெரிஞ்சா யோசிக்காமல் ஒதுங்கி நின்றுடு என் செல்லமே. தெரியாமல் கூட நீ யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது. ஏன்னா துரோகம் செய்கிறதுங்கிறது கொலைக்கு சமம். நீ ஒருபோதும் துரோகத்தை யாருக்கும் பரிசளித்து விடாதே. ஏன்னா ஒரு சிலர் துரோகத்தை தாண்டி துணிஞ்சு வெளியே வந்துடுவாங்க. சில பேர் அதை தாங்கிக்க முடியாமல் துவண்டு முடங்கி இறந்து கூட போவார்கள் தானே. அதனால தான் சின்னதோ பெருசோ யாருக்கும் கெடுதல் நினைப்பதோ துரோகம் செய்யவோ வேண்டாம்னு சொல்கிறேன். சிறந்ததை தேடுபவர்கள் தேடிக்கிட்டே தான் இருக்கணும். அதற்கு பதிலாக நீயும் உலகத்திலே சிறந்தது பெருசு எனக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்காம ஆசைப்படாம உனக்கு கிடைச்சதை சிறந்ததாக மாற்றிக்கிட்டு சந்தோஷமாக வாழ கற்றுக்கோ. எல்லா விஷயங்களிலும் உனக்கு சிறப்பானதையும் உயர்ந்ததையும் பெரிதையுமே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுப்பேன். எது உனக்கு சரியா வரும், எது உனக்கு சந்தோஷத்தை தரும்னு இந்த வராகியம்மா எனக்கு தானே தெரியும். முக்காலத்தையும் அறிந்த இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் நீ சரியான படகுல பயணம் செய்யவும் சரியானபடி கரை சேரவும் துடுப்பாக நான் இருப்பேன். சரியான கணவன் அமையாத எல்லா பெண்களின் வாழ்க்கையுமே ஓட்ட விழுந்த படகுல பயணம் செய்வது போலதான் எப்போதுனாலும் மூழ்கிடும். கணவனோ மனைவியோ துணை எப்படி அமைகிறாங்கன்றதை விட அந்த அமைஞ்ச துணையை உனக்கேத்தாற் போல நீ எப்படி மாற்றிக்கிறன்றதுல கவனமாயிருங்க, முயற்சியோடு இருங்க. நீங்கள் நினச்சத உங்களுக்கு நடத்தி கொடுக்கறதுக்கு இந்த வராகியம்மா நானும் இருக்கும்போது வேறென்ன கவலை. நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் துணை செய்வதற்கு ஏற்றார் போலவும் உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு உன் துணை நடந்து கொள்வதற்கு ஏற்றார் போலவும் நீயும் உன் குடும்பமும் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியில் திளைக்கும்படியும் எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்துறதுக்கு இந்த வராகியம்மா நான் இருக்கேன். ஊருக்காக நீ வாழாத, உனக்காக உனக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு உனக்கான வாழ்க்கையை வாழ பழகிக்கோ. இந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே ரயில் பயணத்தில் வர்ற மனிதர்கள் பயணிகள் போலதான். அவங்கவங்க வேலை முடிஞ்சிச்சு, அவங்கவங்க நிறுத்தம் வந்துருச்சுன்னா இறங்கி போய்கிட்டே இருப்பாங்க. உன் வாழ்க்கையை நீதானே வாழ்ந்தாகணும். யாருக்காகவும் உன் வாழ்க்கையில் நீ எதையும் மாற்றிக்காம உனக்கு பிடிச்சதை நீ செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. எல்லாத்தையும் கடந்து செல்லக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள்ளே இருக்கட்டும். அப்போது தானே உனக்கான வாழ்க்கையை நீ நினச்சது போல வாழ முடியும். அதை விட்டுட்டு சின்ன சின்ன சண்டை பிரச்சனை ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா ஐயோன்னு மனசு நொந்து போயிடாத. என்ன ஆனாலும் இந்த வராகியம்மா உனக்காக சரி செஞ்சிருவேன்னு என்னை முழுசா நம்பு. உன்னை தேடாத மனிதர்களை தேடி தேடி போய் நீ உறவு கொண்டாட வேண்டாம். அதற்கு பதிலாக என்ன தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க எனக்கு தேவையில்லைன்னு நினச்சிட்டு அவங்கள விட்டு ஒதுங்கி போக தயாராயிரு. அதுதானே உனக்கு நல்லது. நிழலின் அருமை வெயிலில் தெரியும், உறவுகளின் அருமை பிரிவில் தான் புரியும். உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்க நிச்சயமா உன்னுடைய அருமை பெருமையை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரும்படி இந்த வராகியம்மா அற்புதத்தை செய்து காட்டுவேனேன் செல்லமே. நேரத்துக்கு ஏத்தாற்போல மாற்றி பேசுகிற மனிதர்கள்கிட்ட போய் நீ உண்மையையும் நேர்மையையும் நியாயத்தையும் எதிர்பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களில் பல பேர் ஆளுக்கு ஏற்ற மாதிரி அவங்கக்கிட்ட இருக்க காசு பணத்துக்கு ஏற்றார் போலவும் தானே ஆதரவாக துணையாக நிற்கிறாங்க. ஆள் பலம் இல்லை, பொருள் பலம் இல்லை, காசு பணம் இல்லைன்னா அவங்கள ஒரு மனுஷனாக கூட மதிக்காத சூழ்நிலை தான் இப்போ இந்த உலகத்தில் இருக்குது. அடுத்த வீட்டில் யாராவது இறந்து போனால் ஐயோ அவங்க வீட்டில் பேய் இருக்குன்னு சொல்கிற மனிதர்கள் நம்ம வீட்டில் யாராவது இறந்தா அது சாமின்னு சொல்லக்கூடியவர்களாக மனநிலை கொண்டவர்களாக தானே இருக்கிறார்கள். அடுத்த வீட்டில் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்க செஞ்ச பாவத்துக்கு தண்டனைன்னு சொல்கிறாங்க. இதுவே அவங்க வீட்டில் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா ஏன்தான் இந்த கடவுள் என்ன சோதனை பண்ணுறானோன்னு சொல்கிறாங்க. இந்த சமூகமும் அதில் உள்ள மனிதர்களின் மனசும் எனக்கு புரியுது. மனித தேகம் போனால் மீண்டும் இந்த தேகம் வரும்னு நிச்சயம் கிடையாது. ஒவ்வொரு பிறவியிலையும் உன்னை ஒவ்வொரு விதமாக தான் நான் படைச்சிருக்கேன். இந்த முறை நீ மனித பிறவி எடுத்திருக்க. மனித பிறப்பின் அற்புதங்களை புரிஞ்சுக்கிட்டு இந்த மனித வாழ்க்கையை அனுபவித்து ரசித்து வாழ்ந்திடு என் செல்லமே. துரோகத்தால் வீழ்ந்தவர்கள் வேண்டுமானால் வரலாற்றில் இருக்கலாமே தவிர துரோகம் செஞ்சுட்டு நல்லா வாழ்ந்தவங்கன்னு இங்கு யாருமே சரித்திரத்தில் இல்லை. நீயும் யாருக்கும் துரோகம் செய்யாத. உன்னை துரோகத்தால் வீழ்த்தியவர்கள் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ யாருக்கும் துரோகம் செய்யாம நல்ல மனசோட நல்ல செயல்களோட நல்ல பிள்ளையாக வாழ பழகு. ரொம்ப அதிகமாக வளைஞ்சு கொடுத்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நீ ஒடிஞ்சு போயிடுவ. வளைந்து போவதும் அனுசரித்து சகிச்சு போவதும் எல்லாமே ஒரு அளவோடு இருந்தாதான் நல்லது.
கடினமாக உழைத்தவர்கள் எல்லாம் முன்னேறவில்லை, கவனமாக உழைத்தவர்கள் தான் முன்னேறி உள்ளார்கள். இதை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோ. நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், 24 மணி நேரம் வேலை செய்கிறேன், ஓடி ஓடி உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன்னு கடினமாக உழைத்ததை பற்றி பேசாத. கவனமாக உழை. எதை எப்படி திறமையால் சரியாக சிறப்பாக சீக்கிரம் செஞ்சு முடிக்கலாம்னு கடினமாக உழைக்காமல் கவனமாக நீ உழைச்சினா சீக்கிரமே முன்னேறி நல்ல நிலைமைக்கு வருவ. நானும் எப்போதுமே உனக்கு துணையாகவே இருப்பேன்.